ஹாய் வணக்கம். ஸோ இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. நம்மளோட இந்த மெயின்ஸ் 2A பிடிஎஃப் வந்து இப்போது 10% ஆஃபர் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஜிகேஎஸ் 10 ஸ்பேஸ் விடாமல் ஜிகேஎஸ் 10 இல்லையா, ஜிகேஎஸ் 10 அப்படின்னு நம்பராக டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அது 10% ஆப் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மட்டும் அந்த மாதிரி 10% ஆஃபர் வரும். யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிஎஃபாக நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டோம். நம்ம ஆப் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் மறுபடியும் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஏதாவது அப்டேட் இருக்கா ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். ஆப் வந்து தொடர்ந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோமோ அந்த பிடிஎஃப் அது எல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லா பிடிஎஃப்மே கொடுத்தாச்சு. இன்னும் 2 ஃபுல் டெஸ்ட் பிடிஎஃப் மட்டும்தான் ஆப்பில் லோட் ஆகணும். மீதி எல்லாமே ஆப்பில் கொடுத்தாச்சு. 2A மெயின்ஸ் வந்து இந்த முறை பயங்கர மாதிரி மாற்றி இருந்தது. லைக் வந்து ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்பாக நம்ம ஓஎம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டாக எழுத போகிறோங்கிறதுனால அந்த மாதிரி ஃபுல்லாக டைப் பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் திடீர்னு வந்து ஓஎம்ஆர் பேஸ்டுங்கிறதுனால மறுபடியும் எல்லாம் பிடிஎஃபாக மாற்ற வேண்டியதாக இருந்தது. இது மாதிரி நிறைய சடனாக திடீர்னு இது பண்ண வேண்டிய தேவை இருந்தது. மேக்ஸிமம் வந்து என்னோடய ஒப்பீனியனில், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை நல்லா தரவாக படிச்சுட்டு 6 to 12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் படிச்சுட்டு ஒரு சாப்டருக்கும் 5 சாப்டருக்கும் தனித்தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்போம். சோசியல் இஷ்யூ அப்படின்னா இப்போ எல்லா சோசியல் இஷ்யூவும் ஸ்கூல் புக்கில் இருக்காதுல்ல. ஸோ அப்போ சோசியல் இஷ்யூ ரிலேட்டடாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டிய ஏரியா. சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக புக்கை தாண்டி இப்போ 12th பயோபாட்னி புக் படிக்க சொல்லியிருப்போம். ஸோ அப்போ அதை தாண்டி நீங்கள் வந்து வெளியில் படிக்க வேண்டிய ஏரியா. அது மாதிரி கொஞ்சம் அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கு தனித்தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நீங்கள் சோசியல் இஷ்யூ கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். நீங்கள் வந்து இப்போ ஜியாகிரஃபி படிக்கிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். என்விரான்மெண்ட் படிக்கிறீங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். அப்போ ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுட்டு போனாலே இந்த குரூப் 2 and 2A மெயின்ஸுக்கு வந்து போதுமானது அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். நீங்கள் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் இந்த தரம் கிட்டத்தட்ட ஒரு 75 பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அந்த 75 பிடிஎஃப் ரொம்ப மினிமமாக பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 1500 பக்கம் வரும். அப்போ நீங்கள் 1500 பக்கத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு அது இல்லாமல் 2024 கலெக்டிவ் இது எல்லாமே கொடுத்தாச்சு. 2024 அந்த கலெக்டிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சுட்டு, அது இல்லாமல் ஸ்கூல் புக் ஃபுல்லாக ஓரளவுக்கு 12th புத்தகம் வரைக்கும் பயோபாட்னி வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கிட்டு படிச்சுட்டு, அது இல்லாமல் கொஞ்சம் பழைய இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இல்லாமல் பழைய ஸ்கீம்ஸ் இருக்கும்ல, பழைய சோஷியல் இஷ்யூ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது ரிலேட்டடான சில ஃபேக்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் ஏரியா கவர் பண்ணிட்டு போனாலே மேக்ஸிமம் போதுமானது. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அதை படித்து முடிக்கிறதே பெரிய விஷயம். அது சீக்கிரத்தில் முடிக்க முடியாது. அந்தளவுக்கு அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்க பிடிஎஃப் கிட்டத்தட்ட 3000 பக்கத்துக்கு மேலே இருக்கும். ஸோ இதை தாண்டி பெருசாக நீங்கள் வந்து படிக்க வேண்டிய தேவை கொஞ்சம் கம்மி தான். அதனால் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. போட்டு பயந்துக்காதீங்க, இது வருமா அது வருமா, இதுவான்ட்டு. கடைசி எண்ட் ஆஃப் த டே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இட் வில் ப்ளே அ வெரி பிக் ரோல் இன் மெயின்ஸ். எல்லா மெயின்ஸ்லேயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து அதனால தான் இந்த முறை வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸி. நார்மலாக வந்து எல்லா பிடிஎஃப்பும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் பூராமே டிரான்ஸ்லேஷனில் இருக்கும். ப்ராப்பராக தமிழ் மீடியமுக்குன்னு ஒரு பியூரான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இல்லவே இல்லை, நிறைய இடத்துல இல்லை. அதனால தான் அந்த ஏரியாவை பர்டிகுலராக எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். அதனால தான் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஒரு பிடிஎஃப்பும் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து உட்காந்து எழுதி டைப் பண்ணி அதை வந்து தமிழ் மீடியமுக்காக தமிழில் ப்ராப்பராக அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேலை. அந்த வேலையை தான் நம்ம செய்கிறோம். கான்ஃபிடண்ட்டாக படிங்க, தைரியமாக படிங்க. 2Aவை விட குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து இந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவாக எழுத போகிறீங்க. அதனால் எல்லா கொஸ்டின்லேயுமே நம்ம வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸோட இன்வால்மெண்ட்டை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த பிடிஎஃப் வந்து நல்லா வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சு நல்லா யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதுறது, அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை உங்களுக்கு வேணும்னா கட் ஷார்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா எழுதுங்க. நல்லா வந்து அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓன் நோட்ஸாக வந்து மாற்றிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து பர்சனலைஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டு அப்புறம் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து அடுத்து வந்து இந்த குரூப் 1, 2, 2Aன்னு சொல்லிட்டு 2025க்கான ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். அண்டு அது இல்லாமல் இந்த 2025க்கான இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ 2025 இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ்னால் அதில் வந்து 2024 பிடிஎஃப்பும் கவர் ஆயிரும்.
நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்க தேவையில்ல. லைக் அது அதுக்கு தனி இதுக்கு தனி அந்த மாதிரிலாம் இல்லை. 2024 இயர்லி பேக்கேஜ் அதில் நம்ம கொடுத்த டாபிக் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். ஸோ அதெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து கவனமாக பார்த்து அதை நீங்கள் சர்வ் பண்ணி அந்த ஆப்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியாது என்ன எதுன்னு பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிபப்ளிக் டே. தேங்க்யூ. தடா.